6 minutes ago நீட் ஸ்கேம் பற்றி பேசுங்கண்ணா. 7 minutes ago நீட் ஸ்கேம் பற்றி பேசுங்க மதன் கௌரி, இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். 11 minutes ago அண்ணா ஜஸ்டிஸ் ஃபார் நீட் ப்ளீஸ் இதை பற்றி பேசுங்கண்ணா. 13 minutes ago நீட் எக்ஸாம் ரிசல்ட் ரொம்ப தப்பாக இருக்குண்ணா, தயவு செஞ்சு இதை பற்றி பேசுங்க. இது எல்லாமே லாஸ்ட் 15 நிமிஷத்தில் நம்ம சேனலில் ரேண்டமாக வேறு வேறு வீடியோக்கு கீழே இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. நீட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம சேனல் கமெண்ட் செக்ஷன் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக இருக்குது. ஏகப்பட்ட குழப்பங்கள் இப்போ நீட்டில் வந்து சேர்ந்துட்டு இருக்குது. நீட்டுங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு வேணான்னு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கே வேணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து மாறிட்டு இருக்குது. என்ன நடந்துட்டு இருக்கு நீட்ல என்ன ஸ்கேம் இருக்குது, ரீ நீட் அப்படிங்கிறது வேற ஒரு ஹேஷ்டேகா போயிட்டு இருக்கு. இந்த நீட்ல நிறைய குளறுபடி நடந்திருக்குது, நீங்க மறுபடியும் நீட் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு நீட்ல அப்படிங்கிறத நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். இத்தனை பேர் ஸ்குவாட்ல இருந்து சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பேசாம இருப்போமா? இது நம்ம எம்ஜி ஸ்குவாட் மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாடு ஸ்குவாடே பேச வேண்டிய ஒரு பிரச்சனையா தான் இருக்குது. ஏன் இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட் ஸ்குவாடும் பேச வேண்டியதாக இருக்குது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். 2022 அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நீட் எக்ஸாமில் 0 பேர் வந்து 720 மார்க்ஸுக்கு 720 எடுத்தாங்க. 2023 அதாவது 2 பேர் வந்து 720க்கு 720 எடுத்தாங்க. ஸோ அவுட் ஆஃப் ஃபுல் மார்க் எடுத்தாங்க. அப்போ இந்த வருஷம் எத்தனை பேர் எடுத்திருக்கணும்? ஒரு 0 2னா இந்த தடவை ஒரு 4 பேர் எடுத்திருப்பாங்கப்பா, இல்லை ஒரு 5 பேர் எடுத்திருப்பாங்கப்பா. மிஞ்சி போச்சுன்னா 5 எடுத்திருக்கலாம், இல்லை 0 கூட ஆயிருக்கலாம் மறுபடியும். ஏன்னா 2 பேர் தானே போன தடவை எடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை 720க்கு 720 மார்க்ஸும் எடுத்தவங்களோட எண்ணிக்கை என்ன தெரியுமா? 67 people. 67 பேர் இந்தியாவிலே மோஸ்ட் டஃபஸ்ட் எக்ஸாம் இருக்கிறதுலே மெரிட்டோக்ரஸியான இருக்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம், இருக்கிறதே அறிவாளிங்க இவங்க தான் சொல்லக்கூடிய அந்த ஒரு எக்ஸாமுக்கு 67 பேர் சென்டம் எடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க்லாம் இருக்குது. ஸோ தப்பாக ஆன்சர் பண்ணால் மார்க்கெல்லாம் கம்மியாக்குவாங்க. எப்படி இது பாசிபிள்? ஃபஸ்ட்டு முக்கியமான கொஸ்டின், எப்படி 67 பேர் 720க்கு 720 எடுக்கலாம்? அது போக சில ட்விட்டர் அலிகேஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சில நியூஸ் ஆர்டிகல்ஸும் பார்த்தேன். 6 பேர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பேர் எப்படி ஆல் இண்டியா ரேங்க் எடுத்திருக்காங்க? சாரி, மொத்தம் 67 பேர் ஆல் இண்டியா ரேங்க்கு 1 ஓகேவா ஃபுல் எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் 6 பேர் வந்து ஒரே எக்ஸாம் சென்டரில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்தியா ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறாங்க, ஏகப்பட்ட லட்சக்கணக்கான சென்டர்ஸ் இருக்குது. இவ்வளவு இருந்தும் அந்த 67 டாப்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஃபுல் மார்க் எடுத்திருக்காங்கல்ல, அதில் 6 பேர் ஒரே சென்டரில் இருக்காங்க. எப்படி இது பாசிபிள்? அது மட்டும் கிடையாது, அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 4 மார்க்ஸ் ஓகேவா, அண்ட் ஒரு கொஸ்டின் நீங்கள் ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு கம்மி. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 720 எடுக்கலாம். அதுக்கு அடுத்த மார்க் வந்து நீங்கள் சாலிடாக 719 718 எடுக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் போவீங்க ஓகேவா, 715 அந்த மாதிரி தான் போகணும். பட் இந்த தடவை எக்ஸாமில் 719 எடுத்திருக்காங்க, 718 எடுத்திருக்காங்க. இது இம்பாசிபிள். மேத்தமெட்டிக்கலி அந்த மார்க்கை ஸ்கோர் பண்ணிங்கன்னா 719 718 எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 4 மார்க்கு கரெக்ட் ஆன்சருக்கு, 1 மார்க் நெகட்டிவ் ஆன்சருக்கு. இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 720க்கு 719 மார்க் வந்து எடுக்கிறது இம்பாசிபிள். 718 எடுக்கிறது இம்பாசிபிள். ஸோ எப்படி 719 718 வந்து இந்த தடவை எடுத்திருக்காங்க? 2 முக்கியமான கேள்விகள் இப்போ பசங்க முன்வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, 67 பேர் வந்து எப்படி 720க்கு 720 எடுத்தாங்க? ரெண்டாவது கொஸ்டின், அதில் 6 பேர் ஒரே எக்ஸாம் சென்டரில் இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? எப்படி அந்த எக்ஸாம் சென்டரில் என்ன நடந்துச்சு? அண்ட் மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 719 718 இந்த மாதிரிலாம் இருக்கிறது பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறப்போ எப்படி இதெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற இந்த கேள்வி. அண்ட் இதெல்லாம் போக இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை ஊட்டின ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் வர வேண்டியது ஜூன் 20th ஓகேவா, அது இன்னும் 15 நாள் இருக்குது. ஆனால் இந்தியாவில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கிற வேகத்தில் சூட்டோட சூட்டை திடீர்னு வந்து ப்ரீபோன் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் கூடவே வந்து நீட் ரிசல்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இவ்வளவு ஆச்சரியக்குறிகள் இருக்கிறப்போ இந்த நியூஸ் எல்லாம் வந்து யாராவது பேசுகிறாங்களா இல்லை பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி சூட்டோட சூட்டை எல்லாரும் இந்தியா எலெக்ஷனை பற்றி தான் பேசுவாங்கன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டு இருக்கு. ஏன்னால் எத்தனை பேர் இதை பற்றி கேட்டு பார்த்தீங்க? கண்டிப்பாக நீட் எழுதின பசங்களோட அப்பா அம்மாவோ இல்லை அந்த பசங்களோ வந்து பேசியிருப்பாங்களே தவிர வேறு யார் பேசினாங்க? எல்லாரும் எலெக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. நீங்கள்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் நம்ம ஸ்குவாடு சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ ஸ்குவாட். பட் எனிவே, ஏன்னா எல்லாரும் அதை தானே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் எக்ஸாமை நடத்தின NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிங்கிறவங்க தான் வந்து நீட்டு ஜேஇ இந்த மாதிரி நேஷ்னல் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க.
அவங்க எந்த அளவுக்கு நேர்மையாக இந்த எக்ஸாமை நடத்துனாங்கிறத கோவத்தில் எல்லாருமே வந்து ட்விட்டர்லையாக இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும், இந்த மாதிரி யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இருக்கட்டும், இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸை பேச வைக்கிறதா இருக்கட்டும், பசங்க வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனே பண்ணிருக்காங்க. 4 வருஷம் உழைப்புங்க, ஒவ்வொருத்தரும் படித்து உட்காந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒருத்தர் 67 பேர் வந்து எப்படி ஃபுல் மார்க் எடுக்க முடியும்? இம்பாசிபிள்னு நினைக்கக்கூடிய 719 மார்க் 18 மார்க்கெல்லாம் எப்படி ஒருத்தங்க எடுக்க முடியும்? அண்ட் இதெல்லாம் போக அதில் 6 பேர் ஒரே எக்ஸாம் சென்டர்லேருந்து எப்படி இருக்க முடியும்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் கேட்டுட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு பதிலாக வந்து NTA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, இந்த இதெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் ஏஜென்சி வந்து ஒரு பதில் சொல்கிறாங்க. அது என்னன்னா 5/5 அன்னைக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி மே மாதம் இதே வருஷம் வந்து சில பேர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. எக்ஸாம் சென்டரில் வந்து ஷீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கப்போ லேட் ஆயிடுச்சு, இன்விஜிலேட்டர் வந்து டிலே பண்ணிட்டாங்க, அதனால வந்து எங்களுக்கு நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கணும்னு சொன்ன காரணத்தினால் நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த 719 இந்த எக்ஸாக்ட் மார்க் சொல்லலைனாலும் இந்த மாதிரி சில பேர் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. கோர்ட் வந்து கிரேஸ் மார்க்லாம் கொடுக்கணும்னு இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நாங்கள் பார்க்குறப்போ நாங்கள் கிரேஸ் மார்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிரேஸ் மார்க்கு கொடுக்குறீங்கனால் எக்ஸாமில் வந்து நீங்கள் முதல்ல ப்ராபப்ளி பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதான். ஸோ இந்த இன்விஜிலேட்டரோட பிரச்சனைனால வந்து ஒரு 15 நிமிஷம் பசங்களுக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த சிச்சுவேஷனில் சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தங்களுக்கு சப்போஸ் டைம் வேஸ்ட் ஆயிருந்துச்சுனால் கவர்மெண்ட் என்ன பண்ணும் நியாயமா? சீட்டை வந்து அந்த ரூமில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மெடிக்கல் டாக்டர் ஆக்கி விட்றேன்னு சொன்னால் யாராவது ஹர்ட் ஆக போகிறாங்களா? ஏன்னா அந்த ரூமில் இருக்கிற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டிருக்கான். அது எக்ஸ்ட்ராவாக அந்த 15 நிமிஷத்தில் கிடைக்கக்கூடிய கிரேஸ் மார்க் நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நியாயமான விஷயம். ஒரு சிஸ்டமில் இவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் இருக்குது. ஐ திங்க் 1 லட்சம் சீட் சம்திங் இந்தியாவில் ஒரு வருஷமும் கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சண்டை போடுறாங்க. இந்த ரூமில் எவ்வளோ பேர் இருக்கீங்கப்பா? 50 பேர் இருக்கீங்களா? உனக்கு எக்ஸ்ட்ரா 50 பேரை நான் இந்த இந்தியாவில் வந்து எங்கேயாவது உனக்கு ஃபிக்ஸ் பண்ணி உனக்கு டாக்டர் ஆக்குறேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இந்த கிரேஸ் மார்க் கொடுக்குறதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க. ஒரு சீட்டுக்கு சண்டை போட்டுருக்காங்க. 1 லட்சம் சீட் தான் மொத்த இந்தியாவிலே இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சம் சீட்டுக்கு சண்டை போடுறப்போ கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறப்போ எவ்ரி மார்க் counts, every single point mark, இதில் பாயிண்ட் வர வாய்ப்பில்லை, பட் எவ்ரி அயோட்டா ஆஃப் மார்க் கவுண்ட்ஸ். அத்தனை பசங்களும் வந்து இப்போ கேட்குறது, அப்போ நான் இத்தனை வருஷம் உழைச்சேன், எனக்கு வந்து இந்த கேப்பில் போயிடுச்சா? இந்த நீட் உருவாக்குனதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டஃப்பான எக்ஸாம் வைக்க போகிறோம், அவ்வளோ ஈஸியாக அதை கிளியர் பண்ண முடியாது. 67 பேர் எப்படிங்க ஃபுல் மார்க் எடுத்தான்? அதுவே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. 67 பேர் எப்படி ஃபுல் மார்க் எடுத்தான்? நிறைய பேர் வந்து மார்க் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின்ஸ் லீக் ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பட் கொஸ்டின்ஸ் லீக் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகலாக நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கு தெரியலை. பட் நிறைய பேர் இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் முன்னாடியே தரேன்னு சொல்லி 50 லட்சம் ரூபாய் வாங்கினது, கோடிக்கணக்கில் வாங்கி அரெஸ்டான கதையெல்லாம் இருக்குது. பட் லீக் ஆச்சான்னு தெரியல. பட் 67 பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆனது எப்படின்னு கேட்குறப்போ சில நீட் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அவங்க பேட்டர்னை கிராக் பண்ணிட்டாங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு சிமிலர் பேட்டர்ன் வர ஆரம்பிக்கணும்ல. ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்த டாப் மெட்ரோ சிட்டிஸில், கோட்டா மாதிரி சிட்டிஸில், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்டிஸில் வந்து இந்த பேட்டர்ன் என்னங்கிறத கிராக் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேர் வந்து இந்த தடவை சென்டம் எடுத்திருக்காங்கன்னா நீட் எஸ்டாப்ளிஷ் ஆன பர்பஸே முடிஞ்சிருச்சு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு செக்டர் இருக்குல்ல, இது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. இந்தியாவில் மொத்தம் 3 லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு அண்ட் 3வது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி யூனியன் லிஸ்ட்டில் இருக்கிறது யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் கீழே இருக்கும். அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்டுங்கிறது வந்து 2 பேருமே வந்து ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3வது லிஸ்ட் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில் வந்து இந்தியாவில் எஜுகேஷன் இருந்துச்சு. 1970s வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் வந்து ஸ்டேட் டிசைட் பண்ணும். பேசிக்காக இந்த 12th மார்க் எடுத்தால் போதும்னு சொல்கிற எல்லா கண்ட்ரோலுமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட தான் ஃபுல் கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டு விட்டுறாங்க. விச் மீன்ஸ் சென்டரும் சரி ஸ்டேட்டும் சரி தமிழ்நாட்டில் படிக்கிற ஒரு எஜுகேஷனுமே அப்ரூவ் பண்ணுங்கிற மாதிரி மாறிடுது. இதை வச்சு தான் வந்து நீட் எக்ஸாமை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க. தமிழ்நாடு வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு சென்ட்ரும் ஸ்டேட்டும் வந்து அந்த கேட்டகரி, அதாவது 2 பேருமே ஒத்துக்க வேண்டிய கேட்டகரியில் எஜுகேஷன் இருக்கிறதுனால அப்போது ஒரு டிஸ்கிரிப்பன்சி இருக்குது. 2 பேருமே ஒத்துக்காமல் இருக்க பட்சத்தில் சென்டர் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணாங்க. ஒரு வழி இல்லாமல் நம்ம நீட்டை இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுலேருந்தே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரிவிலேஜ்டு ஆர் பிகமிங் டாக்டர்ஸுங்கிறத நம்ம யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். நீட்டு வந்து யார் வைக்கிறாங்க? NCERT CBSE சிலபஸை வச்சு நீட் எக்ஸாம் வைக்கிறாங்க. கரெக்டாக ஸ்டேட் போர்ட் சிலபஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விடுங்க. ஸ்டேட் போர்ட் சிலபஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்குது, அது ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்குது. பட் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். அப்போது டெல்லியில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி ஒரு எக்ஸாம் வைக்கிறப்போ அந்த எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை மாதிரி ஒரு மிகப்பெரிய சிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஈஸியாக ஒரு பெரிய
காசும் இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய கோச்சிங் சென்டர், ஓகே நாங்கள் வந்து மிகப்பெரிய கோச்சிங் சென்டரில் சேர்க்குறோம், பாருங்கள் நாங்கள் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துகிட்டு இருக்கோம், ஃபஸ்ட் பேஜில் எனக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் நான் ஆல் இண்டியா ரேங்க் உருவாக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் சென்டரும் பப்பரப்பான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்ருக்கான். அவன் எவனாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு அந்த அவ்வளோ லட்சக்கணக்கான ஃபீஸ் அஃபோர்ட் பண்ணாமல் சொல்லி தருவானா? மாட்டான். ஆனால் இப்போ என்ன ஆகுது, ஸோ அப்போது சிட்டிஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், அதுவும் கிராமத்தில் ஒரு பணக்காரனாக இருந்தால் மட்டும் பத்தாது, அவன் அந்த பையன் வந்து ஊர் உடமை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து சிட்டியில் வந்து ஒரு கோச்சிங் சென்டரில் சேரணும், சென்னையிலையோ கோயம்புத்தூர்லையோ வந்து சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே வந்து பயங்கரமாக சொல்லி தருவாங்க. அது வந்து அவங்க ப்ராப்பராக இந்த மாதிரி தான்ப்பா கொஸ்டின் வரணும்னு சொல்லி தருவாங்க. சிபிஎஸ்சியில் வந்து ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் இருக்குது, கரெக்டாக சிபிஎஸ்சியில் இருக்கிறவங்க தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் சிலபஸ்லேருந்து அங்கே வந்து ஒரு சின்ன டிஸ்கிரிப்பன்சி இருக்கும். அதெல்லாம் கூட ஸ்டேட் சிலபஸ் வந்து கம்மியாக இருக்குது, அப்படி கிடையாது. இங்கே சொல்லித்தரது வேறு, இங்கே சொல்லித்தரது வேறு, ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸ்டேட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த மூணுலையுமே வந்து ஸ்டேட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கிறத தமிழ்நாட்டில் மாணவர்கள் எவ்வளோ வாங்கியிருக்காங்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் சீட்டு கிடைக்கும். இது எல்லாமே இங்கே நடக்கக்கூடிய ஒரு லோக்கல் விஷயம். இதை கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டு இப்போது நார்த் இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்கிற இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து ஒரு எக்ஸாம் பேப்பரை வந்து சிபிஎஸ்சி பேஸாக வச்சு ஒரு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்து, அது நம்ம ஊரில் இருக்கிற பசங்க வந்து தமிழ் மீடியமில் இருக்கிறவங்களுக்கு வந்து தமிழ் மீடியம் ஆப்ஷன் இருக்குது, ஆனால் டிரான்ஸ்லேஷனுமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாஸ்ட் நீட் ஹிஸ்ட்ரியில் வந்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது, மீனிங்லாம் நிறைய கொஸ்டினில் மாறி இருக்குங்கிற மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்துருக்குது. அதையெல்லாம் மீறி எக்ஸாம் எழுதி முடிச்சு, அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு அவங்க வந்து கோச்சிங் சென்டர் அட்வான்டேஜஸ் யோசிச்சு பாருங்கள். ஒரு பையன் சென்னையில் ஒரு மிகப்பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலில், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சுட்ருக்கிற ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து சொல்லி தருவாங்க ப்ரொஃபஸர்ஸ், இல்லைனா அவன் வந்து ஒரு டியூஷன் சென்டர் போகிறான்னா அந்த டியூஷன் சென்டரில் ஏசி ரூமில் உட்காந்து ஒருத்தன் வந்து படித்து ஒரு காம்படிஷனில் கன்னியாகுமரியில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு குடிசையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணோ வந்து அப்பா கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற காசை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு 4 புக்கை வாங்கிட்டு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த விளக்கோட வெளிச்சத்தில் படித்து அதே எக்ஸாமை நியூ டெல்லியிலேருந்து ஒருத்தன் நடத்துகிறத வந்து கிளியர் பண்ணி பாஸ் பண்ணி காம்பீட் பண்ணி ஜெயிச்சு இந்த ஏசி ரூமில் இருக்கிறவனோட அதிகமாக மார்க் வாங்கினால் மட்டும்தான் அவங்க தமிழ்நாட்டிலேயே டாக்டர் ஆக முடியுங்கிற ஒரு சிஸ்டம் வந்து நீட்டாக இருந்துச்சு. ஏங்க இவ்வளோ கஷ்டமான ஒரு சிஸ்டம் கொண்டு வரீங்க, இது எங்களுக்கு வேணாமே அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இது கன்கரண்ட் லிஸ்ட்டுப்பா, நாங்கள் சொல்கிறதா நீங்கள் மோஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அதை அப்படி பாஸ் பண்ணி விட்டாங்க. சரி, வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை இதை நாங்கள் கொண்டு வரதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி எக்ஸாம் இருக்கணும். சரி, ஏன் இந்தியா ஃபுல்லாக ஒரே மாதிரி எக்ஸாம் இருக்கணும்? ஏன்னா நாங்கள் இருக்கிறதுலே டஃப்பான குவாலிட்டி எங்ககிட்ட தான் இருக்குது, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் இப்போவுமே இந்த ஸ்டாண்டப் காமெடி வரைக்கும் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட் போர்டா அப்படிம்பாங்க. என்ன ஸ்டேட் போர்டுனா இலக்காரமா? நான் தான் ஸ்டேட் போர்டு. எல்லாருமே தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் ஸ்டேட் போர்டில் படிக்கிறவன் தான். எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நாலேஜ் கிடையாது, சிபிஎஸ்சி தான் நாலேஜுங்கிற ஒரு மித்தை உருவாக்குனாங்க. சரி, அதை வச்சு தான் நீட் எக்ஸாம் நடத்துறீங்கன்னா எப்படி 67 பேர் ஒரே மார்க் எடுக்கிறாங்க? நியாயமான கேள்வியா இல்லையா? நீங்கள் தான் டஃப்பான எக்ஸாம் ஆச்சு, நீங்கள் தான் பயங்கரமான எக்ஸாம் ஆச்சு, நீங்கள் மெரிட்டாக்ரஸியை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறதுலே தேர்ந்தவன் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கக்கூடிய எக்ஸாம் ஆச்சு. அப்படி இருந்துச்சுன்னா 67 பேர் எப்படி 720 மார்க்ஸ் எடுக்கலாம்? நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்தேன்னு சொன்னீங்களா, எவ்வளோ கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? கிரேஸ் மார்க் கொடுக்குறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணீங்க? இந்த 67 பேர் வந்து ஒரே மார்க் எடுக்கிறாங்கல்ல, மேக்ஸிமம் இதுக்கு மேலே எடுக்கவே முடியாது, இதுக்கு மேலே காம்படிஷனே கிடையாது. அந்த 67 பேர் எய்ம்ஸில் போய் சேரணும்னு நினச்சா முடியாது, ஏன்னா எய்ம்ஸில் 50 சீட்டு தான் இருக்குது. எப்படி ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்களா? அப்போ அந்த 67 பேரில் யாரை வந்து எய்ம்ஸ்குள்ளே சேர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு சேர்ப்பாங்களாம். யார் வந்து அதிகமாக வயசு இருக்காங்களோ அவங்கள எடுத்துப்பாங்களாம். ஒரு சின்ன பையன் வந்து 3 மாதம் முன்னாடி பிறந்த குழந்தைய விட காம்பீட் பண்ணி மார்க் எடுத்து அது மேலே இருக்கிற தப்பா? இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம்? பட் இதுதான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஏஜும் வந்து மேட்ச் ஆச்சுன்னா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஏஜும் ஒரு வேளை மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து இதை வச்சு போவாங்களாம், சீரியல் நம்பர் வச்சு போவாங்க, அப்ளிகேஷன் முதல்ல எவன் வாங்கினான்னு வச்சு போவாங்களா? இது என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் இது? பட் இதுதான் வந்து இப்போது நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள். நம்ம ஊருக்குள்ளே வந்து வாய்க்குள்ளே வந்து வாழைப்பழத்தை வச்சுட்டாங்க. கடினா பிடிக்கலடா விட்றா அப்படின்னா, இல்லை நீ இதை தான் சாப்பிடணும், இதான் நல்லதுன்னா இது நல்லதுன்னு முதல்ல யார் சொன்னாங்க? நீ சொல்கிற எந்த மெரிட்டாக்ரஸியும் அங்கே இல்லையே அப்படிங்கிறதா வந்து இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதை தாண்டி இன்னைக்கு நம்ம டைல்யூட் பண்ணி இந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி இதுக்குள்ளே வரணும்னால் நீட் படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. அதில் அதிகமாக மார்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ், அதிகமாக இந்த பேட்டர்னை கிராக் பண்ணக்கூடிய கோச்சிங் சென்டர்ஸ் ஆப்வியஸ்லி நார்த்தில் தான் இருக்குது. ஏன்னா டெல்லியில் இருக்கிற கோச்சிங் சென்டர்ஸ் இது இன்னும் அதிகமாக பெட்டராக பண்ணுவாங்க, அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை. நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியை சுற்றி நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை பெட்டராக டீச் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய
ஆச்சரியம்லாம் இல்லை. ஜியாலஜிக்கலாக அந்த ஜியோகிராஃபிக்கலாக அந்த இடத்துக்குள்ளே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் ஸ்விட்ச் ஆவாங்க, உள்ளுக்குள்ளே வெளியே வந்துட்டு போவாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான். ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒருத்தன் படித்து மார்க் வாங்கணும்னு நினச்சாங்க. 67 பேர் ஒரே மார்க் வாங்கி வச்சாங்கன்னா 719 பாசிபிளே இல்லைன்னு சொல்கிற மார்க்கெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா என்ன மாதிரி எக்ஸாம் இது? கிரேஸ் மார்க் கொடுக்குறேன்னு இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க. கிரேஸ் மார்க் கொடுக்குறதுனா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே? இருக்கிற சீட்டு 1,00,000 சீட் இருக்குன்னா 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா சீட்டை போட்டு கொடுக்குறத விட்டுக்கிட்டு கிரேஸ் மார்க் போடுறேன்னு சொல்லிட்டு டாக்டர் ஆக வேண்டிய ஏதோ 50 பேர் இப்போ வெளியே போகிறாங்களா நீங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கு? உங்கள் மேலே இருக்கிற தப்புக்கு, நீங்கள் இன்விஜிலேட்டர் ஒழுங்காக வந்து டயத்துக்கு பேப்பர் கொடுக்காமல் இருக்கிற தப்புக்கு எவனா ஒருத்தன் டாக்டர் ஆக வேண்டியவன் பின்னாடி வெளியே போகிறான். இதுதான் இப்போ நடக்க போகுது. இது எந்த விடத்தில் ஃபேர்? அவனுக்கு அது ஃபேர் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அப்பா அம்மா கிட்ட வந்து குழந்தைங்க சொன்னாங்கன்னா அப்பா அம்மா இருந்துக்கிட்டு அதையும் மீறி பாஸ் ஆகிறான் பாரு, அந்த மாதிரி பாஸ் ஆகுன்னு சொல்கிறத விட்டுட்டு இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து அதை மீறி நீ என்ன பண்ண முடியும், அதை மீறி என்ன பண்ண முடியும், அதான் வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு. இருக்கிற பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிப்போம். இது ஒரு பிரச்சனை, அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நாய்ஸ் மேக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. நீட் எக்ஸாம் எழுதுன அத்தனை பேருக்கும் நியாயம் வேணுங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதை ஒழிக்கக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களில் நானும் ஒருத்தனா இந்த லிஸ்ட்டில் இந்த வீடியோ மூலியமாக நான் சேர்ந்துக்கிறேன். நீட் திணிக்கக்கூடாது. எதாக இருந்தாலும் பிடிச்சி எடுத்துக்கணும், திணிக்காதீங்க. நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் இதை நிறைய பேர்கிட்ட போய் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் மேக்ஸிமம். எவ்வளோக்கு எவ்வளோ நாய்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணுவோம். நம்மளுக்கான நியாயம் கிடைக்குங்கிறத நம்புவோம். அண்ட் அதெல்லாம் தாண்டி இன்னமும் நீட் மார்க் போயிடுச்சுன்னு யாராவது ஒருத்தங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் கிவ் அப். இருக்கிறதுலே அடம் பிடிக்கக்கூடிய மனசுக்கு வந்து, இருக்கிறதே அடம் பிடிக்கக்கூடிய ஆசைக்கு வந்து எப்போவுமே ஒரு ரிவார்டு இருக்குது. டோன்ட் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இந்த மெசேஜை நான் முடிச்சுக்கிறேன். பாய், டேக் கேர், ஐல் see you tomorrow. அண்ட் நீங்கள் இன்னும் MG ஸ்குவாடில் சேரலைன்னா சேருங்க. நீங்கள் சேர்றது தான் என்னை இந்த மாதிரி சீரியஸ் இஷ்யூஸை இன்னும் நிறைய பேச வைக்கும். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.